நாளை ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதால் வீடுகளின் முன்பாக பூக்கோலமிடுவதற்காக கோவை மலர் சந்தையில் பூக்கள் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து விவரிக்கிறார் நமது செய்தியாளர் சுதீஷ். ஓணம் பண்டிகை நாளை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் கேரளாவில் ஓணம் பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. அதேபோல தமிழகத்திலும் கேரள மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகளில் ஓணம் பண்டிகை வருடந்தோறும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதனையொட்டி பூ வியாபாரி ராஜமாணிக்கம் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சொல்லுங்க, இப்போ ஓணம் பண்டிகை விட்டு எப்படி பூக்கள் விற்பனை எப்படி இருக்கிறது? பூக்கள் எங்கிருந்தெல்லாம் அதிக அளவில் வரத்து இருக்கிறது? கேரளாவுக்கு தான் வியாபாரிகளாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பெங்களூரு, ஒசூர், கர்நாடகா, மற்றபடி சேலம், திண்டுக்கல், ஒசூர் இங்கேருந்தாலும் வருதுங்க. இங்கே வந்து கேரளா, எர்ணாகுளம், திருச்சூர் வரைக்கும், திருவனந்தபுரம் வரைக்கும் இங்கேருந்து பூ போகுது. என்னென்ன பூக்கள் அதிகமாக வாங்குறாங்க? பண்டிகை முன்னிட்டு விலையெல்லாம் எப்படி இருக்கு? அதிகமாக இருக்கா இல்லை எப்படி இருக்கு? இல்லை, நார்மலான விலை தாங்க. இந்த வெள்ளை செவந்தி இது மாதிரிலாம் கொஞ்சம் விலைக்கு இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அந்த மாதிரி. மிச்சம்லாம் நார்மலான விலைக்கு தான் போயிட்டுருக்கு. செண்டு மல்லி, மஞ்சள், ஆரஞ்சு, வெள்ளை செவந்தி, அப்புறம் ப்ளூ கலரு, வாடாமல்லி கலரு, டேலியா பூ, அந்த மாதிரி கலர் ஐட்டங்கள்லாம் நிறையா வாங்குறாங்க. கேரளாலேருந்து வியாபாரிகளும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இங்கேருந்து வியாபாரிகள் வீட்டுக்கு போடுறவங்க, கோலம் போடுறவங்க, கேரளா மக்கள் வாசிச்சிருக்காங்க. அதெல்லாம் எல்லாருமே வந்து வாங்கி போயிட்டு. கோவையில் கடந்த இந்த வாரம் முதலே கல்லூரிகளில் ஓணம் பண்டிகையை மாணவர்கள் சிறப்பாக கொண்டாடி வந்த நிலையில் நாளை ஓணம் பண்டிகையை முன்னிட்டு இங்கு இருக்கக்கூடிய கேரள மக்கள் ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்காக பூக்கள் மற்றும் பண்டிகைக்கான பொருட்களை பூ சந்தையிலிருந்து அதிக அளவில் இன்று காலை முதலே வாங்கி வரக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ்.